ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல கும்பம் மீனம் அதெல்லாம் பார்த்துட்டோம் ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மேசம். விரேசனே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வக்ர சனி எந்த வித பலன்களை தரப்போகுது? தாக்கத்தை கம்மி பண்ணுமா இல்லை தாக்கத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாங்க ஐயா. அதாவது மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாக இப்போ 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் விரயச்சனி. இந்த விரயச்சனியில் இந்த 30 to 40க்குள்ளே இருக்கிற அந்த வயசில் உள்ளவங்க பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க. தொழில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையும் போச்சு, பிஸ்னஸ்லேயும் லாஸு. இந்த மாதிரி பொசிஷனில் இப்போ பல விரயத்தோடு தான் அவங்க காத்துட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் இப்போ சனி பகவான் வக்ரமே இருக்கிறார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு 133 நாட்கள் வருது. இந்த சனி பகவான் வக்ரம் இருக்கிறார் அப்படின்னா இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, சனி பகவான் வக்ரம்னா பின்னோக்கி நகர்வது. அப்ப பின்னோக்கி நகர்வதால் ஒரு கிரகம் இயற்கைக்கு மாறாக செயல்படும். அப்ப இவங்களுக்கு விரய சனியாக இருந்த சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து அவர் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ யோகத்தை தரவிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதியும் 11ஆம் இடத்த அதிபதியும் சனி பகவான். அந்த சனி பகவான் மேசராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து வக்ரமாறாரு. அப்போ அவருடைய ஸ்தானம் என்ன? 10ஆம் இடம் 11ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இது ரெண்டையுமே சேர்த்தி மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல கொடுக்கும். அப்போ யார் மேசராசியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த 133 நாட்களையும் அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா பல வருடத்துக்கு நல்லா இருக்கலாம். பல வருடம் என்ன, இந்த 7 சனி காலகட்டத்திலேயே இந்த வக்கர காலகட்டத்தில் அவங்க சம்பாரிச்சாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாங்க, ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தி வந்தாங்க. அது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். அதில் மறுபடியும் விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கட்டம் தான் இந்த கட்டம். ஆனால் இப்போ மேச ராசியினுடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் கடகத்துக்கு போய் நேச்சமானார். நேச்சமாகி 5-6 மாத காலங்கள் கடகத்திலே இருந்தார். அப்ப இந்த ராசிநாதன் நேச்சமாகி கடகத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் சோதனைகள், துரோகங்கள், நினைச்சது நடக்கல, குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சு அவங்க நொந்து போயிட்டாங்க. அப்படி நொந்து போனவங்க, பல ரூபத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சவங்க இப்ப அந்த கடகத்துல இருந்து அந்த செவ்வாய் பகவான் வெளியில வந்துட்டாங்க. அப்படி வெளியில வந்ததுனால இவங்களுக்கு ஒரு மோட்சம், மிகப்பெரிய ஒரு மோட்சம். எப்பவுமே யாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, தனக்கு ராசிநாதன் மட்டும்தான் எப்பவுமே பலமா இருக்கணும். அந்த ராசிநாதன் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் மேசத்துக்கு. அந்த ராசிநாதனோ லக்னநாதனோ சுபகிரகங்கள் பார்வை பெற்றோ இல்லை ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லை நீச்சம் இல்லாமலோ இருந்தால் அந்த ராசி பலம். தன்னுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் அந்த ராசிநாதனுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல நிலைமைக்கு வர முடியும். அந்த அளவுக்கு ராசிநாதனுடைய சப்போர்ட் இப்ப இருக்குது.
அப்போ சனி வக்ரம், ராசிநாதனுடைய சப்போர்ட்டு. ஆனால் இப்போ அதே ராசிநாதன் எங்க இருக்கிறாங்க? கன்னியில் இருக்கிறாங்க செப்டம்பர் 13 வரைக்கும். இந்த கன்னியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மேசராசிக்கு 6ஆம் இடம், கடன், ரோகம், சத்ரு, இந்த 3 விஷயத்திலுமே இவங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு வரும், கடன் நெருக்கடி வரும். எவ்வளவு வட்டிக்கு பணம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை வாங்கி இப்ப சூழ்நிலையை தப்பிச்சுக்கலாம். நம்மளுக்கு 10 நாள் கழிச்சு பணம் வருது இல்லையா, இப்ப வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, எவ்வளவு வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்லை, இந்த சூழ்நிலையை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு மேசராசிக்காரங்க யோசனை பண்ணுவாங்க. ஆனா அது யோசனை பண்றதுக்கு நல்லா இருக்கும், அந்த பணம் வராது, இவங்க வட்டிக்கு வாங்கி சிக்கிக்குவாங்க. அதனால இந்த பீரியட்ல வட்டிக்கு பணம் வாங்குறதுல கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு முடிவெடுங்க. விசுக்குன்னு கடன் வாங்கிட வேண்டாம். இப்போ அதே சமயத்துல இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த வக்கரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து குடும்ப சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்துல ஒரு மனமகிழ்ச்சி இல்லாமல், ஒரு மன திருப்தி இல்லாமல் அந்த 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருந்தும் பேசிக்காம குடும்பம் நடத்துறாங்க. ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருந்தும் கணவர் அந்த வீட்டில் சாப்பிடாம குடும்பம் நடத்துறாங்க. இல்லை வந்து சாப்பாடு ஆக்கி போட்டு வச்சுட்டா கூட அவங்க சாப்பிட்டு மனைவி கூட பேசாம போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்களை இந்த சனி வக்கரகதியில வந்து அவங்கள ஒன்று சேர்த்தும், அவங்கள புரிஞ்சுக்க வைக்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த விரோதத்தை எல்லாத்தையுமே வெளியாக்கிடும். சிறப்பு சிறப்பு, அற்புதம் சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த சனி வக்ரம் ஆறாரு, இந்த நேரத்துல இவங்க வந்து தொழில் பண்றது பார்ட்னர்ஷிப் மூலியமா பண்ணலாமா, இல்ல சுயமாவே தொழில் பண்ணலாமா? இப்போ இவங்களுக்கு வந்து தொழில்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் வேண்டாம். இவங்க தனிப்பட்ட முறையில் 10 ரூபா போட்டு செஞ்சாலும் சரி, அது 10 லட்சம் போட்டு செஞ்சாலும் சரி, பல கோடி போட்டு செஞ்சாலும் சரி, இவங்க ஓனாக சொந்தமாக இவங்க தனி முயற்சியில ஈடுபட்டாங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இவங்க சீக்கிரம் முன்னேறலாம், இவங்க பட்ட கடனை அடைக்கலாம். அதனால் தனிச்சு நின்று போராடலாம். இல்லை பார்ட்னரை சேர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க. அவங்களுடைய ராசியும் இவங்க ராசியும் ஒத்து போகுதா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சிறப்பு சிறப்புங்க. அது போக இப்போ இந்த சனி வக்கர காலகட்டத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க, இப்போ சிங்கப்பூரோ, மலேசியாவோ, ஜெர்மனோ, சுவிட்சர்லாந்தோ, யுஎஸ்ஏவோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ, இது மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க சொத்து வாங்கலாம், கார் வாங்கலாம், அங்கே வீடு வாங்கலாம், அங்கே பிஆர் ஆகலாம். இப்படி முயற்சி பண்ணினாங்கன்னா இந்த பீரியட்ல அவங்களுக்கு அது கிடைச்சிடும். அது போக வந்து இப்போ இந்தியாவில் உள்ளவங்க, அவங்க கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, எப்படியாவது நம்ம ஒன்று சேர்ந்துக்கணும், ஒன்று சேர்ந்து நம்ம குடும்பம் நடத்தி ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த பீரியட்ல முயற்சி பண்ண சொல்லுங்க, அது கண்டிப்பாக நடக்கும். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கடன் தான், கடன் மூலியமாகவே கொஞ்சம் சிக்கி திணறிட்டேன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் அதாவது இப்போ சனி வகரமான இந்த 133 நாட்களில் அந்த கடனெல்லாம் அடைக்க முடியுமா? இந்த சனி எப்போ வக்கரகதிக்கு வந்தாரோ அப்போவே இவங்களுடைய நிலைமையை மாற்றி விடும். நிலைமையை மாற்றி விடும் அப்படின்னா மோசமான நிலைமைக்கு போக மாட்டாங்க, மோசமான நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு வருவாங்க. அவங்களுடைய வயதுக்கு தகுந்தாற்போல், வசதிக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக அவங்களுடைய பொசிஷனும் மாறும். இந்த பீரியட்ல நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கு 199% சான்ஸ் இருக்குது. அற்புதமா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது இன்னும் அங்கே இங்கேயும் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வரன்ல கரெக்டாக அமையுமா? இப்போ வந்து குரு பகவான் இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக இவங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பகவானுடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தாராளமாக வரன் பார்க்க சொல்லுங்க. இந்த பீரியட்ல கடன்பட்டு கல்யாணம் பண்ணினாலும் நல்லது தான், கடனையும் கட்டிடுவாங்க, நல்ல வாழ்க்கை அமையும். இடம் வாங்குறது, இந்த வீடு மனை வண்டி வாகனம், ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த காலத்தில் வாங்கலாமா? இந்த சனி வக்கர காலகட்டத்தில்
தாராளமாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ம். இந்த வக்கர காலம் முடிஞ்சு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பார்த்து வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. ம். இந்த 133 நாட்களுக்குள்ள நீங்க வண்டி வாங்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கு என்ன முயற்சி வேணா பண்ணலாம். இவங்க எல்லாமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த மேசராசிக்காரங்க கால பைரவர் ம். அஷ்டமி நாளில் அந்த கால பைரவர் கோயிலுக்கு போய் இவங்க மனசார வணங்கி வர சொல்லுங்க. இவங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டத்தையும் அந்த சாமிகிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும், இவங்களும் நல்லா இருப்பாங்க. ஐயா, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுனால கொஞ்சம் பிரிந்தவங்களா இருக்காங்க. கணவன் மனைவியா இருக்கட்டும், நண்பர்கள் கூட்டமா இருக்கட்டும், இல்ல உறவுகள் கூட்டமா இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து மீண்டும் இணைவாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. இங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நிறைய பக்கம் எங்கிட்ட ஜாதகங்கள் வர்றதும் இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு போனது, நண்பரும் இப்போ 10 வருஷம் 15 வருஷம் நல்ல நண்பராக இருப்பாங்க, அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்து பேசிக்கிறது இல்லை. இது மாதிரி உறவுக்குள்ள பிரச்சனைகள் இது மாதிரி தான் மேக்சிமம் வந்துட்டு இருக்குது. இப்போ இவங்க வந்து இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உறவுல பிரச்சனை வரும், நட்புல பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், அப்பா மகன் அப்பா மகள் இவங்களுக்குள்ளேயும் கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனா வந்து அது வந்தாலுமே இந்த ரெட்ரோகிரேட் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா, இந்த பீரியட்ல இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் சேர்ந்து வாழ்வாங்க. நண்பர்கள் பிரிந்திருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்களை சேர்த்து வச்சிடும். உறவுல பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து பேசுவாங்க, இல்லை இவங்க போய் பேசிக்குவாங்க. இது வந்து அவங்க சேருவதற்கு, அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இது அருமையான டைம். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. மேஜரா இருக்கிற விஷயங்கள்ல நம்ம பேசிட்டோம். ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்தது. வக்கரம் நடக்கிறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. உண்மையாக இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். அங்க கமெண்ட்ஸ்ல கூட போடுவாங்க, கண்டிப்பா இந்த வக்கர காலத்துல நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வளர்ந்துட்டு இருக்கிறோம், நீங்க சொன்னது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க எழுதுவாங்க. சிறப்பு சிறப்புங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றிங்க. நன்றி.